அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வியாழ பயிற்சி 2024 இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் வியாழ பகவானின் பயிற்சியும் ஒன்று. வியாழன் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுது. வேத ஜோதிடத்தில் வியாழனின் பயிற்சி குறிப்பிடத்தக்கது. வியாழன் சஞ்சரிக்கும் போது வியாழனின் பார்வை விழும் வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை வழங்குகின்றன. இதன் விளைவாக நபருக்கு சுப விளைவுகள் ஏற்படும். ஜோதிடத்தில் வியாழன் ஜீவா என்றும் குறிப்பிடப்படுது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகம் வியாழனாகும். சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது. வியாழன் தனது சொந்த ராசியான மீன ராசியில் இருந்து வெளியேறி ஏப்ரல் 22, 2024 அன்று தனது நண்பரான செவ்வாய் ராசிக்குள் நுழைந்தார். இப்போது வியாழன் 2024இல் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வியாழன் மே 1, 2024 அன்று பிற்பகல் 14:29 மணிக்கு ரிஷபராசியில் பயணிக்கும். அதன் பயிற்சிக்கு 2 நாட்களுக்கு பிறகு மே 3, 2024 அன்று மதியம் 22:08 மணிக்கு வியாழன் பயிற்சியாகும். அங்கு அது பிரகஸ்பதி தாராதூபம் அல்லது குரு தாராதூபம் என்று அறியப்படும். மேலும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3 அன்று 2024 அதிகாலை 3:21 மணிக்கு அது உயரும். உதாரணமாக, வியாழன் அஸ்தமிக்கும் காலத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை. மேலும் வியாழன் மீண்டும் உதயமாகும் போது தொடரும். வியாழன் இந்த ரிஷபராசியில் தனது பிற்போக்கு இயக்கத்தை அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 4, 2025 மாலை 13:46 வரை பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கும். வியாழன் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கும் கிரகமாக கருதப்படுது. மற்றும் வியாழனின் அம்சம் எந்த வீடுகளில் காணப்படுகிறதோ அந்த வீடுகள் மற்றும் அவற்றின் சுப அம்சத்துடன் தொடர்புடைய வெகுமதிகளை பலப்படுத்துது. 2024இல் ரிஷபராசியில் வியாழன் பயிற்சி உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும், வியாழன் பயிற்சி 2024இல் இருந்து என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். வியாழ பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேசராசி. வியாழன் உங்கள் ராசிக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க கிரகம். ஏனெனில் இது உங்கள் அதிர்ஷ்ட வீட்டை ஆளுகிறது. மேலும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு நபர் எல்லா பகுதிகளிலும் பாதிக்கப்படுவார். இது உங்கள் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ரிஷபராசியில் உள்ள வியாழன் சஞ்சாரம் உங்கள் மீது கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் உங்களின் 9ஆம் வீட்டின் அதிபதியான வியாழன் உங்கள் 2வது வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால இது பணயோகத்தை உருவாக்கும் மற்றும் அறுவடை செய்யும். மிகப்பெரிய நிதி வெகுமதிகள். உங்கள் நிதி சமநிலை வளரும். நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் பேச்சு தீவிரமாக இருக்கும். மக்கள் உங்கள் கருத்துக்களை உண்மையான அன்புடன் கேட்டு புரிந்து கொள்வாங்க. இந்த ராசியில் உள்ள வியாழன் உங்களை குடும்ப உறுப்பினர்களான தொடர்பில் வைத்திருப்பார். மூதாதையர் தொழில் செய்தால் உங்கள் தொழிலில் இந்த பயணத்தால் எதிர்பார்த்த பலன்களை அனுபவிப்பீங்க. குடும்பத்தில் உள்ள முதியோர்களின் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவீங்க. 2ஆம் வீட்டில் வியாழன் பயிற்சி 2024 குடும்பத்திற்கு சில சாதகமான செய்திகளை வழங்கும். வியாழன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாழன் உங்கள் 6வது, 8வது மற்றும் 10ஆம் வீடுகளில் இருக்கிறார். 6வது வீட்டில் வியாழனின் அம்சம் இருக்கிறதுனால நல்ல நிதி ஆதாயங்கள் காரணமாக உங்கள் பழைய கடன் அல்லது வங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும். கடன் சுமையெல்லாம் முற்றிலும் குறையும்.
எதிரிகளும் உங்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. நீங்கள் நல்ல கல்வித்திறனை அடைவீங்க. உங்கள் மாமியார்களுடனான உங்கள் தொடர்பு மேம்படும். உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குடும்பங்களுக்கு இடையே நல்லிணக்கம் இருக்கும். அத்துடன் அன்பில் உணர்வு அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் வியாழன் பார்வையால் தொழில் சாதனை உங்களுக்கு சாத்தியமாகும். உங்கள் திறமை மற்றும் நல்ல புரிதல்களுடன் நீங்கள் எந்த சிரமத்தையும் சமாளிக்க வேண்டிய அவசியம்லாம் ஏற்படும். வியாழன் பலவீனமான நிலையில் இருக்கும்பொழுது மே 3 முதல் ஜூன் 3 வரை நீங்கள் வேலையில் கூடுதல் முயற்சி எடுக்கணுங்க. மற்றவங்களை புண்படுத்தாத வகையில் உங்கள் பேச்சை கவனித்து பேசணுங்க. இதை தொடர்ந்து வரும் நிலையில் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அக்டோபர் 9 முதல் ஆண்டு இறுதி வரை வியாழன் பிற்போக்கு நிலையில் இருக்கிறதுனால செல்வத்தை குவிக்க அதிக முயற்சிகள் தேவைப்படும். மேலும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமையாக வைத்திருப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் அறிவு மற்றும் புரிதலுடன் வெற்றி பெறுங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது பரிகாரம். வியாழன் அன்று சிவப்பு பசுவிற்கு மாவில் மஞ்சள் இட்டு பசும்பாலில் மாவு செய்து வீட்டில் இனிப்பு செய்து விஷ்ணுவுக்கு படைத்து அதை போகமாக உட்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது வியாழன் பயிற்சியில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.